இது வந்து அந்த காலத்துலேருந்து பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து பவுடர் பண்ணி பசும்பாலில் அவிச்சு இந்த விதையை வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு தினசரி பெரியவங்களாக இருந்தால் ஒரு ஸ்பூன், சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் பூஸ்ட் மாதிரி இருக்குங்க. இந்த விதை நல்ல ஒரு இனிப்பு சுவை, துவர்ப்பு சுவை உள்ளது. உடலில் வந்து எலும்புகள் நல்ல வலுப்பெறும், தசைநார்கள் இறுக்கத்தை உண்டு பண்ணும், தேஜஸாக இருப்பாங்க தேற்றாங்குட்டையெல்லாம் எடுத்தாங்கன்னா. அது மாதிரி நாள்பட்ட நோய்கள், நோயால் பீடித்து அவங்க வந்து ஆஸ்மா, டிபி, புற்றுநோய் எந்த நோயாளியாக இருக்கட்டும், தேற்றாங்குட்டியை 2 வேளை பவுடரில் பாலில் கலக்கி கொடுத்து பாருங்கள். படிப்படியாக அவங்களுக்கு உற்சாகம் உண்டு பண்ணும், தெம்பு உண்டு பண்ணும். இன்னைக்கு கண்ட தண்ணியை குடிச்சிருக்கிறோம். நான் இதெல்லாம் சொல்ல விரும்பல. நீங்கள் பயன்படுத்துகிற எந்த தண்ணியாக இருக்கட்டும், அது கிணத்து தண்ணி, ஆற்று தண்ணி, அதுக்கப்புறம் அரசு கொடுக்குற தண்ணி, எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி, முனிசிபாலிட்டி தண்ணி எதுவாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு குடத்தை எடுத்து வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு தேத்தான் கொட்டையை ஒரு 10 எடுத்து மூட்டை கட்டி அதில் போட்டுருங்க. ஏதாவது மண் அள்ளி போட்டு ஒரு சின்ன கப்பில் கலங்க வச்சுடுங்க. தண்ணியை கலக்கிட்டு இதில் ஒரு 10 கொட்டி அதில் போட்டு விட்டுட்டு பாருங்கள் 2 மணி நேரத்தில் எவ்வளோ தெளிவாகுதுன்னு. நம்ம சாம்பிளுக்கு நம்ம வீட்லேயே அது மாதிரி பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம கண் கூட உணரணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம், நம்ம நாட்டு சொத்து இதெல்லாம். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருத்துவர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் மூலிகை தென்றல் மதிப்புக்குரிய பாலையா இருக்காரு, அப்புறமா செம்மொழிதாசன் ஐயா மூலிகை சேகரம் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சித்த வைத்தியர் குணசேகர் ஐயா இருக்காரு. தேராத உடலையும் தேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. உடம்பே தேராது, நோய் வந்துருச்சு, தேராதுப்பா அப்படின்ட்டாலையும் அந்த நோயையும் சரி பண்ணக்கூடிய மருந்து மூலிகை ஒன்று இருக்குது. அது கூட்டு மருந்தா அவங்க உடல் வாக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற வாட்டர் பாட்டிலேருந்து, மினரல் வாட்டர்லேருந்து அதில் பிஹெச் வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அதை பற்றி பேசுகிறோம்ல. ஆனால் இப்போ தண்ணியை சுத்தம் பண்ணுறாங்களா, இயற்கையை நம்ம முன்னோர்கள் எப்படி தண்ணியை சுத்தம் பண்ணாங்க, அப்படி சுத்தம் பண்ணக்கூடிய மூலிகைகள் இருக்கா, இதை பற்றி நம்ம முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்களா? நல்லா. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், தேராத உடலையும் தேற்றுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக. தேராத உடலையே தேற்றுது அப்படின்னு சொன்னால் அப்போ எல்லா நோயும் குணப்படுத்தும். கண்டிப்பாக. அது என்ன மூலிகை, அதனுடைய பேர் என்ன, அது எப்படி பயன்படுத்தினா நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கும்? கண்டிப்பாக. அதாங்க இந்த மரம் தான் அது. இது சின்ன மரமா இருக்கு. தேற்றான் கொட்டைன்னு பேர். இதுக்கு தேற்றான் கொட்டை பேர்லயே பாருங்க, தேற்றக்கூடியது. ஆமாம், உடம்பையே தேத்திடும். தேற்றான் கொட்டை, அதாவது தேராத ஆலை கூட தேத்தக்கூடிய தன்மை இந்த விதைக்கு உண்டுங்க ஐயா. இதை வந்து அந்த காலத்துலேருந்து பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து பவுடர் பண்ணி பசும்பாலில் அவிச்சு இந்த விதையை வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு தினசரி பெரியவங்களாக இருந்தால் ஒரு ஸ்பூன், சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் பூஸ்ட் மாதிரி இருக்குங்க. இந்த விதை நல்ல ஒரு இனிப்பு சுவை, துவர்ப்பு சுவை உள்ளது. இதை டெய்லி நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம பெரியவங்களாம் எடுத்துட்டோம்னா எந்தவித நோய்களும் வராதுங்க ஐயா. உடலில் வந்து எலும்புகள் நல்ல வலுப்பெறும், தசைநார்கள் இறுக்கத்தை உண்டு பண்ணும், தேஜஸாக இருப்பாங்க தேற்றாங்குட்டையெல்லாம் எடுத்தாங்கன்னா. அது மாதிரி நாள்பட்ட நோய்கள், நோயால் பீடித்து அவங்க வந்து ஆஸ்மா, டிபி, புற்றுநோய் எந்த நோயாளியாக இருக்கட்டும், தேற்றாங்குட்டியை 2 வேளை பவுடரில் பாலில் கலக்கி கொடுத்து பாருங்கள். படிப்படியாக அவங்களுக்கு உற்சாகம் உண்டு பண்ணும், தெம்பு உண்டு பண்ணும். நம்ம சாப்பிட்றாங்களோ இல்லையோ, அந்த தேத்தாங்குட்டை பவுடரை வந்து பசும்பாலில் எடுத்தாங்கன்னா உடல் சோர்வு, உடல் பலகீனம், நரம்பு தளர்ச்சி, எழுந்து நடக்க முடியல, என்னால் முடியல, ஐயோ அம்மான்றாங்க, நோயினால் பாதித்தவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாமருந்து தேற்றான் கொட்டைங்க ஐயா. அதுக்கப்புறமா வந்து கிராமப்புறங்கள்லாம் வந்து இப்போ தண்ணி கெட்டு போச்சு கணத்தெல்லாம் வச்சு ஒரு கூடை விதையை வாங்கி கொட்டுவாங்க ஐயா. தண்ணி ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரத்துலாம் தண்ணி வெண்மையாகிடுங்க ஐயா. வீட்டில் வந்து முன்னோர்கள் பாரம்பரிய முறைப்படி தண்ணி வந்து பானையில் தான் வச்சு குடிப்பாங்க அந்த காலத்தில். பானையில், செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரங்களில். அதில் வந்து ஒரு தவளை தண்ணியில் ஒரு 10 விதையை வந்து நம்ம ஒரு நைலான் வலை மாதிரி போட்டு கட்டி போட்டுருவாங்க ஐயா. இல்லை அப்போ வந்து வெள்ளை துணியில் கட்டி போட்டுருவாங்க. இந்த தண்ணி அப்படியே 2 நாள் அந்த குடத்தில் இருக்க தண்ணியை சுத்தப்படுத்துங்க ஐயா. தண்ணியில் வந்து இந்த கொட்டையினுடைய சத்துக்கள்லாம் இறங்கி நம்ம குடிநீர் மூலிமா நம்ம உடல் உறுப்புகள் அனைத்துக்கும் வந்து செரிமானம், இரத்த ஓட்டங்கள் சீரடைகிறது எல்லாத்தையும் சரி பண்ண இந்த தேற்றான் கொட்டை தண்ணி இதை முன்னோர்கள் வந்து பயன்படுத்தினாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டில் போயிட்டு ஏதாவது மண் அள்ளி போட்டு ஒரு சின்ன கப்பில் கலங்க வச்சுடுங்க. தண்ணியை கலக்கிட்டு இதில் ஒரு 10 கொட்டி அதில் போட்டு விட்டுட்டு பாருங்கள் 2 மணி நேரத்தில் எவ்வளோ தெளிவாகுதுன்னு. நம்ம சாம்பிளுக்கு நம்ம வீட்லேயே அது மாதிரி பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம கண் கூட உணரணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம், நம்ம நாட்டு சொத்து இதெல்லாம். எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிறதே கொடுத்து வச்சிருக்கோம். அது தமிழ் மருத்துவத்தில் இந்த மாதிரி மூலிகைகள்லாம் எடுத்து கையாளுறதுக்கு இறைவனுடைய ஆற்றல், சித்தர்கள் ஆற்றல் தான் தொட முடியும். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் புதஞ்சிருக்கு பழமொழி பாடலோட. அதில் தான் அந்த நூல்களையும் நம்ம அந்த பழமொழி பாடலோடு எழுதியிருக்கோம். அதனால் தேற்றான் கொட்டையை பற்றி பேசினா நிறைய விஷயங்கள் பேசலாம். அதனால் இதெல்லாம் ஒரு எளிமையானது, ஃபுட் மெடிசன். இதெல்லாம் உணவு தான்.
நோயே இல்லையா நம்ம தேற்றாங்கொட்டை நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா பசும்பாலில் வேக வச்சு காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுட்டு சின்ன குழந்தைங்க 3 வயசு குழந்தையில சும்மா ஒரு 2 சிட்டிகை, பெரியவங்களுக்கு நம்மளுக்கு சின்ன பசங்களுக்கு 1/2 ஸ்பூன், பெரியவங்களுக்கு 1 ஸ்பூன் டெய்லி ஒரு வேளை ஊட்டி இப்போ கொடுத்துடுவாங்க. குழந்தைங்க அவ்வளோ ஆரோக்கியமாக வளருவாங்க. இதெல்லாம் நம்ம உணவு மருத்துவம் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமருந்து இந்த தேற்றான்கொட்டைங்க ஐயா. ஐயா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னுடைய முதல் வீடியோவே உணவு மருந்து ஐயா மூலமா போட்டிருப்பேன், என்னுடைய மகனும் நானும். ஏன்னா வீட்டிலேருந்து வர தண்ணியே தேத்தன்கொட்டையை வச்சு அடித்தா டங்குன்னு எகிறோம், அவ்வளோ ஸ்ட்ராங்கு. அதுக்கப்புறம் கல்லில் உரைச்சி என்ன பண்ணுவோம், ஒரு டம்ளரில் போட்டு ஒயிட் டம்ளரில் தண்ணி, அந்த சாக்கடை தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து அந்த தண்ணி நானே மகனை குடிச்சிருப்போம். அவ்வளோ ஒயிட்டாக ஃபியூராக இருந்திருக்கும். இதுக்கு காரணம் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய முன்னோர்கள் அன்னைக்கு தண்ணியே சுத்தம் பண்ணுறதுக்கு இதுதான் பயன்படுத்தினாங்க. ஏங்க நல்லா புரிஞ்சுக்காங்க, ஒரு கிணறு இருக்குல்ல, போர்வெல், அது உள்ள என்ன பண்ணுவோம், நெல்லிக்காய் கட்டையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேத்தான் கொட்டையும் கட்டி உள்ளே போட்டுருவாங்க. அப்ப அந்த போர்ல இருந்து வர்ற தண்ணியே சுத்தமா வரும், pH வேல்யூ அதிகமா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். இன்னைக்கு கண்ட தண்ணியை குடிச்சிருக்கிறோம். நான் இதெல்லாம் சொல்ல விரும்பல, நீங்க பயன்படுத்துற எந்த தண்ணியா இருக்கட்டும், அது கிணத்து தண்ணி, ஆத்து தண்ணி, அதுக்கப்புறம் அரசு கொடுக்குற தண்ணி, எந்த தண்ணியா இருந்தாலும் சரி, முனிசிபாலிட்டி தண்ணி எதுவாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு குடத்தை எடுத்து வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு தேத்தான் கொட்டையை ஒரு 10 எடுத்து மூட்டை கட்டி அதில் போட்டுருங்க. வேற எதுவும் பண்ண வேண்டாங்க, வேற எதுவும் பண்ண வேணாம். நைட்டில் போட்டுருங்க, காலையில் அந்த தண்ணியை எடுத்து கொடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மண்டி, அதாவது அந்த தண்ணியில் இருக்கிற அழுக்குகளை கீழே படிஞ்சிருக்கும், அது வேண்டாம். மேலே இருக்கிற தண்ணியை எடுத்து குடிக்க இன்னைக்கு கங்கையில போய் குளிச்சா நோய்கள் தீர்த்துன்றாங்க. அது உண்மை. ஏன்னா அங்க 12 புள்ளிக்கு மேல pH வேல்யூ இருக்கு. அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவையான pH வேல்யூ 7.2 மேல இருக்கணும். இன்னைக்கு நாம குடிக்கிற தண்ணியில 5.2க்கு மேல கிட்டத்தட்ட அதுல தான் இருக்கு. அப்ப எப்படிங்க நோய் குணமாகும், நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப அந்த தேத்தான் கொட்டையில அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறது ஐயா வந்து பாத்தீங்கன்னா தொண்டைக்கிளியே கத்துனுக்கிறாரு. உங்களுக்கு எத்தனை பேர் புரியுதுன்னு எனக்கு தெரியல, இதுக்கு மேல சொல்லவும் தெரியல. இப்ப ஒரு புக்கை வந்து நான் காமிக்கிறேன். இந்த புக்ல இன்னும் நிறைய தகவல் இருக்கு. ஐயாவுடைய பர்சனல் நம்பர் கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டா, தீர்க்க முடியாத நோய்கள் இருந்தா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஐயாவை வந்து பாருங்க. அந்த புக்கு பேரு பாத்தீங்கன்னாக்க மூலிகை விளக்க அகராதி பாகம் 1. இதுல 108 மூலிகைகள் இருக்கு. நான் இப்ப பேசணும் இல்லையா, இதை விட 1000 மடங்கு அருமையா பேசி வச்சிருக்காரு பாலையா. அவர் இருக்கிற சென்னையில வண்டலூர்ல இருக்காரு. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னாக்க கிரானிக் டிசீஸ் எதுவா இருந்தாலும் இயற்கை மருத்துவ மூலிகை மூலமா, இது மாதிரி பச்சை மூலிகை மூலமா குணப்படுத்திட்டு வராரு. நீங்களும் பயன்படுத்திக்கங்க. மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.